வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய தமிழரான ஒரு தீரன் மற்றும் சிறந்த வழக்கறிஞரும் கூட. இவர் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமைக்குரிய பட்டத்தையும் பெற்றவர். வ.உ.சி. இந்தியாவின் கடல் வீரம், பாரத மாதாவின் கடலோடிய சிங்கம். 1906ஆம் ஆண்டு இந்தியாவை வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாகவும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது பிரிட்டிஷ் அரசு. அந்த காலத்தில் இந்திய கடல்களில் அனைத்து கப்பல்களும் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வழியாகத்தான் சென்றன. அவர்கள் சொன்ன விலைதான் நியாயம், அவர்கள் சொன்ன தடையுதான் சட்டம். ஆனால் வ.உ.சி. ஒரு சாதாரண வக்கீலாக இருந்த போதிலும் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு புரட்சி வீரனாக எழுந்தார். இந்தியர்கள்தான் இந்தியர்களுக்கான கப்பலை இயக்க வேண்டும் என்ற வரலாற்று தீர்மானம் எடுத்தார் வ.உ.சி. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியர்களுக்கே சொந்தமான கப்பல்கள், கேங்ஸ் மற்றும் SS இந்தியா போன்றவற்றை ஆரம்பித்தார். இந்த கப்பல்கள் தூத்துக்குடி, கொழும்பு வழியாக இயங்கின. முதல் முறையாக இந்தியர்கள் நம்பிக்கையுடன் பிரிட்டிஷ் ஏற்றுமதியை எதிர்த்து தங்களது கப்பலில் பயணம் செய்ய தொடங்கினார்கள். வ.உ.சி.யின் இந்த வீர செயலால் பிரிட்டிஷ் அரசு நெருக்கடியை அடைந்தது. அவரை தீவிரவாதி, பிரச்சனையாளர், சட்ட விரோதிகள் என குற்றம் சுமத்தி 1908இல் கைது செய்தார்கள். நிராகரிக்கப்பட்ட உணவுகள், அடக்குமுறைகள், கையால் எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் இயந்திரம் இயக்கச் சொல்வது போன்ற கொடூரமான வேலைகளில் அவரை சேர்த்தார்கள். அவர் வலி கொண்டிருந்த போதும் அழைக்கவில்லை, துயரம் இருந்தும் சோர்ந்து போகவில்லை, துன்பம் இருந்தும் நடுநிலை தவறவில்லை. வ.உ.சி. ஒரு போராளி மட்டுமல்ல, அவர் ஒரு உண்மையான பொருளாதார சிந்தனையாளரும் கூட. ஒரு வீர இலக்கியவாதி, ஒரு தியாகச் செம்மல். அவர் எழுப்பிய கப்பல் பாய்ந்தது மட்டுமல்ல, இந்தியர் மனதிலும் ஒரு விடுதலை எண்ணமும் பாய்ந்தது. தூத்துக்குடியில் தூங்கிய கப்பல்கள் இன்று தேசிய எண்ணத்தை தூண்டும் கதையாகிறது. வீர சிதம்பரம் பிள்ளை வீரமும் வித்தையும் விவேகமும் ஒரே உடலில் நிழல் போல சேர்ந்து ஒரு புரட்சி புயல். இந்த உணர்ச்சிபூர்வமான தகவலை இக்கணம் தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.